சாமி, குத்து, ஏய், பரமசிவம் உள்ளிட்ட பல படங்கள்ல நடிச்சவர் தான் கோட்டா சீனிவாச ராவ். அவரோட உயிர் இன்னைக்கு பிரிஞ்சிருக்குங்க. ஹைதராபாத்ல அவர் காலமாயிருக்காரு. அவருக்கு வயசு 83ங்க. தமிழ்ல சாமி திரைப்படம் மூலமா பெருமாள் பிச்சை அப்படிங்கிற கேரக்டர்ல அறிமுகமானாரு. முதல் படமே அவருக்கு சூப்பர் டூப்பர் வெற்றியை கொடுத்துச்சு தமிழ் சினிமாவுல. பெருமாள் பிச்சை அப்படிங்கிற கேரக்டரை தமிழ் சினிமா ரசிகர்கள் யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட மாட்டாங்க. வில்லத்தனத்துல மனுஷன் அசத்தி இருப்பாருன்னே சொல்லலாங்க. விக்ரம அந்த அளவுக்கு அலன்ட்டு அலைய விட்டுருப்பாரு. முதல் படமே அவருக்கு டாப் டக்கர் வெற்றியை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, 1999 இருந்து 2004 வரைக்கும் விஜயவாடா கிழக்கு தொகுதியில எம்எல்ஏவாவும் இருந்திருக்காரு. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகள்ல பாடகராகவும் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ், தெலுங்கு சினிமா உள்ளிட்ட மொழிகள்ல மட்டும் 750 திரைப்படத்துக்கும் மேல நடிச்சு 6 முறை நந்தி விருதையும் ஜெயிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கலைஞரை தான் திரையுலகம் பிரிஞ்சு இருக்கு. திரையுலகினர் பலரும் இவருக்கு சோசியல் மீடியா மூலமா இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பல நடிகரும் நடிகைகளும் அவரோட வீட்டுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சமீப காலமாகவே பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாம சிகிச்சையில தாங்க இருந்துட்டு இருந்தாரு. அவரோட உடல்லாம் ரொம்ப மெலிஞ்சு போய் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு இருந்தாரு. அந்த புகைப்படங்களும் பாத்தீங்கன்னா சமீப காலமாகவே இணையதளத்துல வெளியாயிட்டே தான் இருந்துச்சு. அந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் பலருமே சோகத்துல தான் இருந்தாங்க. இப்ப அவரோட உயிரும் பிரிஞ்சிருக்குங்க. ஒரு நல்ல கலைஞனை இந்த திரையுலகம் மிஸ் பண்ணுன்ட்டே சொல்லலாம். கண்டிப்பா இவரை போல ஒரு நடிகர் மறுபடியும் திரையுலகுக்கு கிடைப்பாரா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தாங்க. இவர் அந்த அளவுக்கு தன்னோட தனித்துவமான நடிப்பால பல திரையுலக ரசிகர்களையுமே கவர்ந்து வச்சிருந்தாரு. அவரோட உயிர் பிரிஞ்சது திரையுலகுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே பெரிய சோகம்னு தான் சொல்லணும்.